வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். கன்னிமூல கணபதியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆண் பிள்ளையாக வளருவதற்கான ஒரு வீரியத்துடன் இரத்த ஓட்டம் ஏற்படும். அந்த வயது காலத்தில் கோபம் அதிகமாக இருக்கும், காமமும் அதிகமாக கூடும். அப்போ விவரம் இல்லாமல் வளரக்கூடிய இந்த பிள்ளைகள் அதனுடைய முழு விவரம் லேசாக தெரிந்து கொண்டு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வேறு யாராவது சொல்லியோ பார்த்தோ, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. வலைத்தளங்களில் நிறையா இருக்குங்க. தப்பி தவறி அந்த வலைத்தளத்தில் இவர்கள் அதை போய் பார்க்குறாங்க. வலைத்தளம் திறந்த உடனே இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது. தவறாக வர்றத இவர் விரும்பலைன்னாலும் அதை பார்த்துட்டு திரும்ப அது வேணாம்னு வெறுத்து ஒதுங்கினாலும் அது திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் பார்க்கும்போது மனிதனுக்கு தேவையற்ற இந்த மாதிரி இதுபோல் தேவையான விஷயங்களை பார்த்த சிறு வயது பையன்கள், அதாவது வாலிப வயது எட்டிய பையன்கள், அதை மனசுக்குள்ளேயே கற்பனையாக ஓடுது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஆபாச காட்சியோ படங்களையோ பார்ப்பது, நண்பர்கள் மூலமாக ஒரு சில கெட்ட விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதுபடி செயல்படுவது, இந்த மாதிரி செயல்பட்டு வளரும் பருவத்திலேயே ஆண்மையை இழக்க செய்து விடுகிறது. இப்போ சின்னதாக சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் சின்ன தவறு, அதாவது முழுமையாக சொல்லப்போனால் சிற்றின்ப செயல்பாடுகள் செய்து வாலிபத்தன்மையிலேயே வீரத்தையும் நாம் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் அமைத்து கொள்வோம் என்ற திருமண பருவம் வரும்போது அவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. இவர் நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது இவர்கிட்ட எந்த செயல்பாடும் நடக்கலை அப்படின்றத மனைவிக்கு தெரிந்துவிட்டால், இவருடைய குறைபாடு தெரிந்துவிட்டால் என்ன செய்வது? திருமணம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த மாதிரி வாலிபர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னாடியே அவர்களுக்கு உள்ள குறைபாடுகளை வைத்தியரிடமோ சென்று முழு விவரங்களை சொல்லி, அவர் செய்த சுய இன்ப பழக்கம் மற்றும் வேறு வித பழக்கங்களை சொல்லி அதற்கு ஆண்மையை வளர்த்து கொள்வது, இதுதான் அவர் சின்ன வயசில் செய்து கொள்ளணும். ஏன்னா அவர் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்ல ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு, நல்ல சம்பளம், கையில் காசு நிறையா போடுறது. மனைவியை திருப்திப்படுத்தணும். எவ்வாறு திருப்திப்படுத்த முடியும்? இளமையிலேயே அவர் வீரியத்தை இழந்துட்டாரு, வீரத்தையும் இழந்துட்டாரு. அப்போ ஆண்மை குறைவு என்ற நிலையில் அவர் இருக்கார். இப்போ அந்த வீரியம் கிடைக்கணும், அதே போல் வீரமான வாழ்க்கை அமையணும். இந்த வீரமான வாழ்க்கை என்பது பல ரகசியங்கள் அடங்கிய வாழ்க்கை. வாழ்க்கையிலே வீரம் காட்டணும். ஆமாம், வீரம் இருக்கணும், வீரியம் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. இது போக இன்பகரமான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்னன்னாக்கா, உடம்புல நல்ல சத்து இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா என்ன பண்ணோம்? கவலையே பட வேணாம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, வெளியே சொல்ல முடியலை, திருமணம் செய்துக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, செஞ்சால் மனைவியை திருப்தியாக வாழ வைக்க முடியுமா என்பது தெரியலை, அப்புறம் திருமணம் செய்த பிறகு 2 குடும்பத்தாருக்கு இடையே ஏதாவது சண்டை வந்து விடுமோ என்ற பயம் இருக்குது, குடும்பம் பிரிந்து விடக்கூடாது, நான் ஆசையாக விரும்பிய மனைவி எனக்கு கிடைக்கிறார், நீங்கள் அதை சரி பண்ணிக்கங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே. அதுக்கு அருமையான
மூலிகை மருந்துகளால் செய்யப்பட்ட லேகியங்கள் இருக்குங்க எங்ககிட்ட. அதுபோக மூலிகை வயக்ரா கேப்சூல் இருக்குது. அந்த ஒரு கேப்சூலாக அருமையாக வேலை செய்யும். புரியுதுங்களா? இது போக XXX என்று அழைக்கக்கூடிய நல்ல மூலிகைகள், நிறைய ரகசியமான தெய்வீக மூலிகைகள் சேர்த்து செய்யப்பட்ட இன்னொரு லேகியம் இருக்குங்க. காமா 64 என்று அதற்கு பேர். அந்த லேகியம் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் நேரம் அதிகரித்துவிடும். காமக்கலைகள் 64 செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி அருமையான லேகியங்கள் எங்களிடம் கிடைக்கும். நீங்கள் கேளுங்க, உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். உங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களுடைய குறைபாடு என்ன, இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கீங்க, அந்த சந்தேகங்கள் என்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் அதற்கான தீர்வு பெறுங்க. அதுக்கு தகுந்தாற்போல் இந்த மூலிகை மருந்துகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதிகமான கைப்பழக்கம் வேண்டாம். வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைய குழந்தைகளை பெற்று இப்போல்லாம் 2 குழந்தை போதுன்றாங்க. பரவாயில்ல, நீங்கள் நிறைய ஆசைப்படுங்க, 1 2ஓட நிறுத்திக்கங்க. ஆனால் வாழ்க்கை சென்று விட்டால் திரும்ப வருவதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு ரகசிய சங்கேத மொழின்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்றதை நான் செக்ஸ்ன்னு ஓப்பனாக சொல்லலை. என்ன, இது வந்து போச்சுன்னா திரும்ப வராதுங்க. இதற்காக தான் இந்த பிறவி மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதில் வந்து குறைபாடு இல்லாத மனிதனாக வாழ, நலமுற்று வாழ, இன்பகரமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.